இன்றைய நற்செய்தி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். 1 சாமுவேல் 26:25. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீதின் வாழ்க்கையில் இன்னும் அரச சிங்காசனம் கிடைக்காத நிலையில் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. அவன் ஓடி ஒளிந்தான், வனாந்தரத்தில் வாழ்ந்தான், துன்பப்பட்டான். ஆனால் தேவனுடைய கண்ணோட்டத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உலகம் பார்க்கும் அளவுகோல் அல்ல, தேவன் பார்க்கும் அளவுகோல் தான் உண்மையான ஆசீர்வாதம். இன்று நாமும் சூழ்நிலைகளால் அழைக்கப்படாமல் தேவனுடைய பார்வையில் வாழ அழைக்கப்படுகிறோம். நீ பெரிய காரியங்களை செய்வாய். தேவனுடைய அழைப்பு அவனுக்குள் இருந்தபடியால் யாரும் எதிர்பாராத பெரிய காரியங்களை செய்தான். தேவன் அழைத்த ஒருவரின் வாழ்க்கை எப்போதும் சிறியதாக முடிவதில்லை, மாறாக பெரியவைகளை செய்கிறான். மேன்மேலும் பலப்படுவாய். தாவீதின் பலம் ஒரு நாள் வந்ததல்ல, அவனுக்கு வந்த ஒவ்வொரு சோதனையும் அவனை பலப்படுத்தியது. ஒவ்வொரு கண்ணீரும் அவனை தேவனிடம் நெருக்கமாக்கியது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். ஆகையினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். May God bless you.